வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 17. என்ன எழவுக்கு அன்னையெல்லாம் வேலைக்கு வர, உங்காம திங்காம இப்படி 10 லிட்டர் பாலை வீணாக்கிட்டியே. இந்த மாட்டுக்கெல்லாம் தீவனம் வச்சு தேத்த நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு தெரியுமா உனக்கு? வேலைக்கு வந்த இடத்துல என்னையா போனு? பேசாம கண்ணுக்குட்டிக்காவது ஊட்டத்துக்கு விட்டுருக்கலாம். வந்து சேர்றது எல்லாம் கழுசட. விடிந்தும் விடியாத அந்த ஏகாந்த வேலைக்கு சற்றும் பொருத்தமில்லாமல் கடும் கோபத்துடன் பண்ணையில் வேலை செய்பவரை விட்டு விளாசி கொண்டிருந்தான் மலையமான். காரணம் வேறொன்றுமல்ல, அவர் கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்ட நேரம் வீட்டிலிருந்து ஏதோ காரணத்திற்காக போன் வந்துவிட அழைப்பை ஏற்று என்னவென்று கேட்டார். அந்த நேரம் பார்த்து துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்த கன்று கறந்து வைத்திருந்த பால் கேனை உதைத்து தள்ளிவிட பால் கேன் கவிழ்ந்து குபுகுபுவென்று தரையில் பாலாறு பெருகியது. அவ்வளவுதான். ருத்ர அவதாரம் எடுத்து விட்டான் மலையமான். விட்டால் அவரை அடித்தே இருப்பான். அந்த அளவுக்கு அவன் வெடித்து சிதற காரணம் சிந்திய பால் மட்டுமல்ல. வேலை பளு ஒரு பக்கம், வேலை முடிந்து வீட்டுக்கு சென்றால் அங்கே இருக்கும் நிம்மதியற்ற சூழ்நிலை இன்னொரு பக்கம் என்று அவன் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தான். எந்த விதத்திலும் அவனுக்கு சந்தோஷமில்லை. அனைத்திற்கும் காரணம் அவள் மட்டும்தான். கனிமொழி. குழந்தைக்கு மிட்டாய் காட்டி ஏமாற்றுவது போல் அவனை பார்ப்பதும், உதடு பிரியாமல் சிரிப்பதும், முகத்தில் மலர்ச்சியை காட்டுவதுமாக இருப்பவளை நம்பி இவன் ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தால் போதும், ஏதோ துஷ்டனை கண்டது போல் தூரமாக விலகி ஓடிவிடுகிறாள். திருவிழாவில் அவன் கையை பிடித்து கொண்டு சுற்றியவள் மறுநாளே சொல்லாமல் கொள்ளாமல் பிறந்த வீட்டுக்கு ஓடிவிடவில்லையா? போகட்டும் என்று விட்டு கொடுத்துதான் போனான். குறைப்பட்டு கொள்ளவில்லை. சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாள். போக போக புரிந்து கொள்வாள் என்று எண்ணி அவளுக்கு அவகாசம் கொடுத்து ஒதுங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முனைப்பானான். ஆனால் அதுவே அவளுக்கு சாதகமாக போய்விட்டதோ என்று இப்போது தோன்றியது. அவள் அவனிடம் அலட்சியம் காட்டும் போது பொறுத்து கொண்டதன் விளைவு இப்போது அவனை பெற்றவர்களிடம் கூட மரியாதை இல்லாமல் போய்விட்டது. அதைத்தான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்று அவன் நுங்கு வெட்டி கொண்டு வந்தானே, அன்றிலிருந்தே அவனுக்கு மன உளைச்சல் தான். அலமேலுவுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறது. அதை கண்டு கொள்ளாமல் அவர் அன்று மகன் கொண்டு வந்த நுங்கில் 2-3 ஆசைப்பட்டு அருந்திவிட்டார். விளைவு கடுமையான மூச்சிறைப்பு கிளம்பிவிட்டது. 3 நாட்களாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நரம்பு ஊசி போட்டு கொண்டு வருவதும் மூக்கில் மருந்தாவி பிடித்து கொண்டு வருவதுமாக பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பெண்மணியை பார்த்து கொள்ளும் கடமை அவளுக்கு இல்லையா? பார்த்து கொள்வது என்றால் நர்ஸ் வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, சமைக்க கூட வேண்டாம். 2 நாள் லீவ் போட்டுவிட்டு துணையாக உடன் இருக்க கூடாதா? திடீரென்று ஏதாவது பிரச்சனை என்றால் அவனுக்கு போன் பண்ணி சொல்லக்கூட ஆள் இல்லை. என்ன கருமத்திற்கு அவனுக்கு இந்த திருமணம்? மனதிற்குள் ஒரே புழுக்கம். அவரிடம் கொட்டி கவிழ்த்து விடவும் மனம் வரவில்லை. காயப்படுத்துவது எளிது, ஆனால் வடுவை மாற்ற முடியாது. பல்லை கடித்து சகித்து கொண்டான். அந்த ஆத்திரமெல்லாம் வெளியாட்களிடம் வெடித்து கொண்டு வந்தது. தெரியாம நடந்துருச்சு தம்பி, வேணும்னே பண்ணல, இனிமே சாக்கிரதையா இருந்துக்கிறேன். முணுமுணுத்த மனிதர் இவனை விட குறைந்தது 15 வயதிற்கு மூத்தவராக இருப்பார். கோபத்தை எல்லாம் கொட்டிவிட்ட பிறகு மனம் நிதானப்பட்டிருக்க அவருடைய பேச்சு அவனை சங்கடப்படுத்தியது. சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ கத்திட்டோமே, அதுவும் காலம் கற்கல்ல என்று குற்ற உணர்ச்சியுடன் எண்ணிக்கொண்டவன், வேணுக்காரனுக்கு பால் குறைஞ்சிடும்லன்னு அதான் டென்ஷன் ஆயிட்டேன், பார்த்துக்கலாம் போ, போய் வேலையை பாரு என்று உடனே தன்மையாக பேசி அவரை சமாதானம் செய்துவிட்டு தன்னுடைய வேலைகளை கவனித்தான். வேன் வந்ததும் பாலை அளந்து ஊற்றிவிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பினான். தாய்க்கு எப்படி இருக்கிறதோ என்கிற கவலை அவனை நிற்க விடாமல் துரத்த வீட்டுக்கு பறந்து வந்தான். அலமேலு அம்மாள் அவனை மட்டுமா பெற்றார்? தாமரையும் தன் கடமையை கையில் எடுக்க தம்பிக்கு முன்னதாகவே ஆஜராகியிருந்தாள். அதிகாலை 5 மணிக்கெல்லாம் கையில் ஒரு தூக்குவாளியோடு. பனிக்கு பயந்து தலையில் முக்காடு போட்டு கொண்டு வந்தவள் தாயை எழுப்பி கொண்டு வந்த காஃபியை டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள். அந்த குளிருக்கு சூடான காஃபியை உள்ளே இறக்கியது அவருக்கு இதமாக இருக்க உடம்பிலும் கொஞ்சம் தெம்பு வந்தது. அதற்கு மேல் படுத்தால் வேலை கெட்டுவிடும் என்று பாயை சுருட்டி கொண்டு எழுந்தவரை தடுத்தாள் மகள். எதுக்கு இப்ப எந்திக்கிற? விடியறதுக்குள்ள இந்த பனியில எந்திரிச்சு இன்னும் இழுத்துக்க போறியா? பேசாம படுமா என்று தாயை அதட்டிவிட்டு கட்டை விளக்கமாற்றை எடுத்துக்கொண்டு வீட்டை சுற்றியுள்ள கொல்லை முழுவதும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தாள். அலமேலுவிற்கு முடியாமல் போனதிலிருந்து பெருக்கவே இல்லை என்பதால் குப்பை வண்டி கணக்காக சேர்ந்துவிட்டது. அவ்வளவையும் அள்ளி கொட்டிவிட்டு அடுப்படிக்கு வந்தவள்
அங்கே போட்டது போட்டபடி கிடப்பதை பார்த்துவிட்டு வெகுண்டாள். இதென்ன மருமக எடுத்த வீடு மாதிரியா இருக்கு? என்னவோ ஆம்பளை பயலுக வந்து தங்கி இருக்கிற லாட்ஜ் மாதிரி எல்லாம் போட்டது போட்ட இடத்துல கிடக்கு. வெளி வேலையை தான் பார்க்க முடியாது. படிச்சவ பணக்காரி, சரி வீட்டுக்குள்ள சாப்பிட்ட தட்டை கூடவா எடுத்து வைக்க முடியாது? அடுப்படி லட்சுமி புழங்குற இடம் சுத்தமா இருக்க வேண்டாம்? இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. இவ கட்டிக்கிட்டு வந்த வீட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்க 3ஆம் தெருவுல இருந்து நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பா போல என்று சகட்டு மேனிக்கு கனிமொழியை திட்டிக் கொண்டே தடபுடவென்று பாத்திரங்களை அள்ளி கொண்டு போய் கொல்லைப்புறத்தில் போட்டுவிட்டு சாணத்தை கரைத்து தரை அடுப்பெல்லாம் மூழ்கி கோலம் போட்டாள். அவள் போட்ட சத்தத்தில்தான் கனிமொழி கண் விழித்தாள். முதலில் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்காக காலையிலேயே இப்படி திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று புரியாமல் விழித்தாள். அலமேலுவும் தீனக்குரலில் மகளை அடக்கி பார்த்தார். அவள் அடங்குவதாக தெரியவில்லை. கனிமொழியின் வளர்ப்பை பற்றியெல்லாம் பேச துவங்கிவிட்டாள். அதற்கு மேற் பொறுத்து கொள்ள முடியாமல் கட்டிலிருந்து இறங்கி நேராக சமையலறைக்கு சென்றவள், என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றாள் நேரடியாக. என்ன பிரச்சனையா? நீதானே இந்த வீட்டு மருமக. முடியாம கிடக்கிற பொம்பளைக்கு ஒத்தாசை பண்ணாம சட்டமா படுத்து தூங்கி போட்டு கேள்வியா கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி கிடந்துச்சு? எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதையெல்லாம் செய்யறதுக்கு நான் தான் வரணுமா? ஏன் இது உன் வீடு தானே, நீ செய்ய மாட்டியா? ஏன் வீட்டுல வேலை செஞ்சுக்க எனக்கு தெரியும். உங்களை யாரும் இங்க கூப்பிடல. வந்தா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. என்னைய அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். நங்கூரமிட்டது போல் பேசி தாமரையின் வாயை அடைத்துவிட்டு விறுவிறுவென்று கொல்லைப்புறத்திற்கு போனாள். தாமரை திகைத்து நின்று விட்டாள். முக்கி முணங்கி கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து கொல்லைப்புறத்திற்கு வந்த அலமேலு, பேசாத பேசாதன்னு சொன்னனே, கேட்டியா? கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. அது உனக்கும் தெரியல, அந்த பொண்ணுக்கும் தெரியல என்று முணுமுணுத்தபடி சோர்வாக அமர்ந்தார். தாமரைக்கு அழுகையும் ஆத்திரமும் தொண்டையை அடைத்தது. அவ என்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதுவும் காதல விழுந்துதா இல்லையா? என்னைய குறை சொல்ற? இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு படுத்தேன்னா ஏன்னு கேளு. உனக்கு முடியலன்னா நீ என் வீட்டுக்கு வா. பெத்த கடமைக்கு கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன். ஆனா மானங்கிட்டு போய் இனி இந்த வீட்டு பக்கம் மட்டும் வரமாட்டேன் என்று கூறி பெருங்குரலில் அழுது கொண்டே அவள் வீட்டை விட்டு கிளம்பும் போது மலையமான் உள்ளே நுழைந்தான். தமக்கையின் அழுகையும் குமுறலும் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்த்த, என்னக்கா எதுக்கு அழுவுற என்றான். உன் பொண்டாட்டி சொல்லி புட்டாப்பா, இனி இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதான். அப்படியே வந்தாலும் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணுமா? போயிடுறேன். இனி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று நடையை கட்டினாள். மலையமானின் முகம் இறுகியது. எங்கம்மாவ என்றான் அதட்டலாக தாயிடம். இவ்வளவு கோபத்துடன் அவளிடம் பேசினால் பிரச்சனை தீரா வினையாகிவிடும் என்று உணர்ந்து, அட விடுப்பா, தாமரையை பத்தி தெரியாதா உனக்கு? ஒன்னும் இல்லாதத ஊதி பெருசாக்கிடுவா என்று கூறி மகனின் கோபத்தை அவர் குறைக்க முயன்று கொண்டிருக்கும் போதே கனிமொழி கொல்லைப்புறத்திலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தாள். கடுமையான அவன் விழிகள் அவளையே தொடர்ந்து கொண்டிருக்க அவளோ அவனை ஏறிட்டும் பார்க்காமல் தன்னுடைய ராஜாங்கமான கட்டிலை நோக்கி சென்றாள். கொதித்து போனான் மலையமான். அத்தனை நாட்களும் பொறுத்து கொண்ட அவளுடைய அலட்சியத்தை அன்று அவனால் பொறுக்க முடியவில்லை. என்ன சொன்ன அக்காவ என்றான் பெருங்குரலில். அப்போதும் அவன் பக்கம் திரும்பாமல், சொல்லாம போயிருக்க மாட்டாங்களே, இன்னொரு தடவை நான் வேற சொல்லணுமா என்று கூறியபடி தன்னுடைய படுக்கையை தட்டி சுத்தம் செய்வதில் முனைப்பானாள். அவ்வளவுதான். அவனுடைய பொறுமை காணல் நீர் போல மாயமாய் மறைந்துவிட 2 அவளிடம் பாய்ந்து அவள் கையில் இருந்த போர்வையை பிடுங்கி தூர எறிந்தான். அப்போதுதான் கனிமொழி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இல்லை இல்லை முறைத்தாள். அந்த பார்வையும் அதிலிருந்த திமிரும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்ற அவன் வார்த்தைகளை தீப்பிழம்பாக கக்கினான். அது என்னோட அக்கா, இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு. அதை இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அழுத்தம் திருத்தமாக கேட்டான். கனிமொழியின் முகத்தில் சட்டென்று ஒரு அதிர்வு, கண்களில் ஏதோ பளபளப்பு. கண்ணீரோ? அதை பற்றி எல்லாம் யோசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. ஆத்திரம் அவனை முழுமையாக ஆட்கொண்டது. நீயே இந்த வீட்டுல விருந்தாளி மாதிரி தான் இருக்க, அப்படியே இருந்துடு. நீ உண்டு, உன் கட்டில் உண்டு, மெத்த உண்டு, கையில புத்தகம் உண்டுன்னு உன் பாட்டுக்கு இருந்துடு. அதுதான் உனக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது என்று வெடுவெடுத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினான். திகைத்து போய் நின்று விட்டாள் கனிமொழி. அவளால் நம்பவே முடியவில்லை. அவனா இப்படி அவளை எடுத்திருந்து பேசிவிட்டான்? விருந்தாளியாம், அவளுக்கு அந்த வீட்டில் எந்த அதிகாரமும் இல்லையாம். ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
சாட்டையை வீசுவது போல் வார்த்தைகளை வீசிவிட்டு போய்விட்டான். அவள் மனம் வெகுவாய் காயப்பட்டு போனது. ஆத்திரம் தொண்டையை கவ்வி பிடித்து கொள்ள நெஞ்சுக்குள் உணர்வலைகள் பொங்கி பொங்கி அடங்கின. அதற்கு மேல் அங்கு நின்று கொண்டிருக்க முடியாமல் விருட்டென்று திரும்பி கொல்லைப்புறத்திற்கு ஓடி குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். அத்தனை நாட்களும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கியவன் திடீரென்று அன்று தூக்கி எறிந்து விட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. அவன் தன்னிடம் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டது எதையோ பெரிதாக எழுந்து விட்டது போல் வலித்தது. அம்மா, அப்பா, சொந்த பந்தம் யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டது போல் உணர்ந்தாள். அந்த அளவுக்கு அவன் அவளை பாதித்திருக்கிறான். மரத்தில் படரும் கொடி போல அவளும் அவனைத்தான் பலமாக பற்றி கொண்டு வாழ்ந்திருக்கிறாள். நினைக்க நினைக்க கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது. கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கிட்டத்தட்ட 10 நிமிடம் கழித்து அவள் வெளியே வந்தபோது முகம் வீங்கியிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. என்ன கண்ணு நீ? அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டான், அதை போய் பெருசா எடுத்துக்கிறியே. மூஞ்சியெல்லாம் பாரு எப்படி வீங்கி போயிட்டு. கிணற்றங்கரையிலேயே மருமகளுக்காக காத்து கொண்டிருந்த அலமேலு அவள் வெளியே வந்ததும் சமாதானம் செய்ய முற்பட்டார். அது இன்னும் அவள் துன்பத்தை அதிகப்படுத்திவிட உதடு துடிக்க மீண்டும் கண் கலங்கினாள். அவள் அப்படி கண் கலங்கி நிற்பதை பார்க்க பாவமாக இருந்தது அலமேலுவிற்கு. விடு கண்ணு, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் கேட்குறேன். நீ வா, காஃபி போட்டு தரேன், குடி என்று அவளை தேற்றி வீட்டுக்குள் அழைத்து சென்றார். உடல்நிலை சரியில்லாத பெண்மணி தனக்காக எதையும் செய்து சிரமப்பட வேண்டாம் என்று எண்ணி, லேட் ஆயிடுச்சு, நான் கேன்டீன்ல பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு கல்லூரிக்கு புறப்பட ஆயத்தமானாள். மனைவியிடம் கடுமையாக பேசிவிட்டு நேராக தமக்கை வீட்டுக்கு வந்தான் மலையமான். என்னக்கா நீ? அவதான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டா, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவியா? நின்று சண்டை போட வேண்டாம். மூஞ்சில அடிச்ச மாதிரி உன்னை யார் இங்க கூப்பிட்டான்னு கேக்குறா, நான் என்ன சண்டை போட முடியும்? இங்கே தாமரையும் கண்ணீர் மடையை திறந்துவிட உடன் பிறந்தவன் அவளை சமாதானம் செய்தான். அவ பேச்சையெல்லாம் பெருசா எடுத்துக்காதக்கா, உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்காங்க? கிளம்பு முதல்ல. மலையமான் அப்படி தன்னை தூக்கி வைத்து பேசியது தாமரைக்கு துணிச்சலை கொடுத்ததோ என்னவோ. நான் வரலப்பா, அவ அவ்வளவு தூரம் பேசின பிறகு ரோசம் இருக்க யாரும் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு பேச்சும் வாங்கிட்டு வரணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏண்டா தம்பி, அவள் எதுக்கு நீ வீட்டில் வச்சிருக்கிற? அவளால என்ன புண்ணியம் உனக்கு? மகராசி வீட்டில் இருக்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தே பொழுத கழிக்கிறா. பேசாம விட்டு விரட்டிட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, இது ஒன்னும் தேர்ற கேஸ் இல்ல என்றாள். சட்டென்று அவன் முகம் மாறிவிட இறுகிய முகத்துடன் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், மாமாவால இந்த வீட்டுக்கு என்னக்கா புண்ணியம்? கட்டுன கடமைக்காக நீ பொறுத்து போகல, நான் மட்டும் எப்படிக்கா அவளை கை கழுவ முடியும்? இனி இப்படி பேசாத என்றான் கண்டிப்புடன். தாமரையின் முகம் சுருங்கி விட்டது. காசு பணம் சம்பாதிக்கலனாலும் என் புருஷன் என்னை வச்சு வாழ்றாரு. எனக்கு அவருக்கு நானு, எங்க காலம் ஓடுது. உன் கதை அப்படியா? சொல்லு. கண்களை இடுக்கி தம்பியை முறைத்தாள். மலையமான் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். சகோதரியிடமிருந்து அப்படி ஒரு வார்த்தையை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவமானத்தில் அவன் முகம் கன்றிவிட்டது. அவ பணக்காரியா இருந்தா அவளோட பணமும் படிப்பும் நமக்கு எதுக்கு உதவுது? கட்டின புருஷனையே ஒதுக்கி வைக்கிறவ இனி எதுக்கு நம்ம வீட்டுக்கு? இங்க பாரு மலையா, நான் சொல்றத கேளு. காலம் பூரா அவளை தலையில தூக்கி வச்சு சுமக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அவ அப்பாவுக்கு போனை போட்டு வர சொல்லி இங்க நடக்கிறது எல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு முடிவெடு. இல்லனா வெட்டி விட்டுட்டு வேலையை பாரு. உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும். எங்கேயோ போற மாரியாத்தா என் மச்சான் தலையில வந்து ஏறாத்தான்னு உன்னை கொண்டு போய் மாட்டி வச்சிட்டாரு என்று அவனுக்கு ஆலோசனை கூறுவதில் துவங்கி புலம்பலில் வந்து நின்றாள். மலையமான் எதுவும் பேசாமல் எழுந்து கொண்டான். எனக்கு டவுன்ல வேலை இருக்கு, வீட்டுல அம்மா தனியா இருக்கும், நீ கிளம்பி போ என்று கனத்த குரலில் கூறிவிட்டு கிளம்பினான். அன்று நாள் முழுவதும் அவன் வீட்டுக்கே வரவில்லை. இடையில் ஒருமுறை தாய்க்கு அலைபேசியில் அழைத்து தமக்கை வீட்டுக்கு வந்துவிட்டாளா என்பதை மட்டும் கேட்டு அறிந்து கொண்டதோடு சரி. தாயையும் சகோதரியையும் அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன் ஒரு கேள்விக்குறியாகவும் விவாத பொருளாகவும் மாறிவிட்டதே என்கிற எண்ணம் அவனை சங்கடப்படுத்தியது. அந்த கோபத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு அவன் கனிமொழியை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. கனியமுதே அத்தியாயம் 17 நிறைவடைந்தது. அத்தியாயம் 18. கருத்து திரண்டிருந்த கார்மேகம் இடியும் மின்னலுமாக மழையை கொட்டி தீர்த்தது. கோழிகளுக்கு சாரல் அடிக்காமல்
கூடாரத்தை சுற்றி சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மூங்கல் தட்டுகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தான் மலையமான். மழை என்றாலும் புயல் என்றாலும் பால் கறக்கும் வேலைக்கு தேக்கமில்லை என்பதால் கொட்டகைக்குள்ளேயே மாடுகளை தனித்தனியாக அவிழ்த்து கட்டி பால் கறந்து கொண்டிருந்தார்கள் வேலையாட்கள். சரியாக 6 மணிக்கெல்லாம் பால் வேன் பண்ணைக்குள் நுழைய அதற்கு பின்னாலேயே அலமேலு குடையை பிடித்து கொண்டு நடந்து வந்தார். ஆட்களிடம் பாலை அளந்து ஊற்ற சொல்லிவிட்டு தாயிடம் விரைந்த மலையமான் அவரை ஒரு கொட்டகைக்குள் இழுத்து கொண்டு சென்றான். எதுக்குமா இந்த சாரல்ல வர, என்ன அவசரம் அப்படி? கடுப்படித்தான். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்துவிட்டு இப்போதுதான் கொஞ்சம் தேறியிருக்கிறது. அதற்குள் இப்படி மழையில் அலைந்து மீண்டும் இழுத்து கொள்ள வேண்டுமா என்கிற ஆதங்கம் அவனுக்கு. மருமகளை இன்னும் காணும்பா, மழையா வேற இருக்கு, வண்டியில போற புள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல என்றார் கவலையுடன். மலையமான் ஆயாசத்துடன் ஆழ மூச்செடுத்து கண்களை மூடி திறந்தான். மீண்டுமா என்றிருந்தது அவனுக்கு. அலைபேசியை எடுத்து அவளுக்கு அழைத்து பார்த்தான். பதில் இல்லை. ஒரு கணம் யோசித்துவிட்டு பிறகு மாமனாருக்கு அழைத்து விசாரித்தான். 5 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறவள் இன்று இவ்வளவு தாமதமாகியும் வரவில்லை என்றால் பிறந்த வீட்டுக்குத்தான் சென்றிருப்பாள் என்று நம்பினான். ஆனால் அவள் அங்கு இல்லை என்று பதில் கிடைத்ததும் குழப்பத்துடன் தாயை பார்த்தான். எப்போதும் எத்தனை மணிக்குமா வருவா? இந்நேரம் வந்திருக்கணும்பா. மழையா இருக்குல்ல, காலேஜ்ல இருந்து லேட்டா கிளம்புவாளோ என்னவோ. கொஞ்ச நேரம் போகட்டும், பார்க்கலாம். இல்ல பொம்பளை புள்ள நேரத்துல வீட்டுக்கு வரலனா உடனே என்னன்னு பார்க்கணும். நீ கிளம்பு, போய் என்னன்னு பாரு. மகனை துரிதப்படுத்தி கிளப்பினார் அலமேலு. பள்ளத்தில் இறங்கிவிட்ட தனது வண்டியை நகர்த்த முடியாமல் போராடி கொண்டிருந்தாள் கனிமொழி. இடியும் மின்னலும் வேறு அவளை அச்சுறுத்தியது. சுற்றிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை வயலும் தோப்பும் தான். உதவிக்கு யாரையும் அழைக்க முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆள் அரவமற்ற அந்த கிராமத்து சாலையில் தூரத்தில் 2 ஆட்கள் அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் தான் அவளுக்கு சற்று நிம்மதியானது. என்ன மருமகளே, ரொம்ப நேரமா இங்க நின்னுகிட்டு இருக்க? நம்ம கொள்ளை இந்த பக்கம்தான். போர் கொட்டாயில உட்கார்ந்துருந்தேன். யாரோ பொண்ணு நிக்குதுன்னு நினைச்சேன். தூரத்துல இருந்து கண்ணு தெரியல. தம்பி சொன்ன பிறகுதான் நீன்னு தெரிஞ்சுது. என்னாச்சு? வந்த இருவரில் இளையவன் அமைதியாக நிற்க மூத்தவர் பேசினார். தெரிந்த மனிதர்தான். மலையமானுக்கு பங்காளி வீட்டு ஆள். அவரோடு நிற்பது அவருடைய மகன். 10ஆவதோ 12ஆவதோ படிக்கும் பள்ளி மாணவன். வண்டி பள்ளத்துல இறங்கிடுச்சு மாமா, தூக்க முடியல. நகருங்க அண்ணி, நான் எடுக்கிறேன். இளையவன் அவளை நகர சொல்லிவிட்டு பைக்கை நகர்த்த முயன்றான். மழையில நிக்காத கண்ணு, இந்தா கொடைய வாங்கிக்க. இல்ல மாமா, நான் ஏற்கனவே ஃபுல்லா நனைஞ்சிட்டேன், நீங்க நனையாதீங்க என்றாள் கனிமொழி. அவளுடைய மறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் குடையை அவளிடம் கொடுத்துவிட்டு மகனுக்கு உதவி செய்தார் அந்த மனிதர். பின்வீல் நன்றாக சகதியில் இறங்கிவிட்டதால் அவர்கள் இருவரும் சேர்ந்து தூக்க முயன்றும் வண்டியை மேலே ஏற்ற முடியவில்லை. நேரமாக ஆக அவளுக்கு கவலையாக இருந்தது. மழையினாலோ என்னவோ அன்று சற்று விரைவாகவே பொழுது கவிய துவங்கிவிட்டது. பேய் மழை பெய்யுது, இருட்ட வேற ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளோ நேரமாகியும் நாம வீட்டுக்கு வரலங்கிற அக்கறை யாருக்காவது இருக்கா? மலையமானை மனதில் நினைத்து கொண்டு கருவினாள். அவன்தான் விருந்தாளி என்று சொல்லிவிட்டானே, அழையா விருந்தாளி, ஒழிந்தவரை நல்லது என்று நினைத்திருப்பான். மேலும் மேலும் அவள் மனம் அவனையே சுற்றி கொண்டிருந்த போது பரிச்சயமான அந்த பழைய பைக்கின் சத்தம் அவள் கவனத்தை ஈர்த்தது. திரும்பி பார்த்தாள். அவனேதான். மேகத்தை கிழித்து கொண்டு பாயும் மின்னல் போல அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது அவனுடைய பைக். அதுவரை கவலையில் சுருங்கியிருந்த அவள் முகம் சட்டென்று பிரகாசமானது. கண்களில் மலர்ச்சி மீண்டது. அவங்க வந்துட்டாங்க மாமா, உற்சாகத்துடன் கூறினாள். அவன் வந்துவிட்டால் மட்டும் அப்படியே வண்டியை அலைக்காக தூக்கி மேலே வைத்து விடுவானா என்ன? மருமகளின் மகிழ்ச்சியை கண்டு புன்னகையுடன் நிமிர்ந்தார் அந்த மனிதர். என்ன சித்தப்பா, வண்டிக்கு என்னாச்சு? அவர்களுக்கு அருகில் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு விசாரித்தான் மலையமான். அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் அவரிடம் அவன் பேசிய விதத்தில் அவள் முகம் கூம்பியது. திரும்பி கூட பார்க்க மாட்டான், அப்புறம் எதுக்கு நின்று விசாரிக்கணும்? போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே? கடுப்புடன் நினைத்து கொண்டாள். வண்டி சேத்துல உட்கார்ந்துருச்சுன, தூக்குனா உள்ள இழுக்குது. நகரு, கல் எதுவும் கிடக்கா பாரு என்று கூறியபடி அவனுடைய வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கியவன் சாலை ஓரத்தில் இருந்த 2 கற்களை கொண்டு வந்து டயருக்கு முன் அணைவாக வைத்துவிட்டு, முன்னாடி பிடிங்க சித்தப்பா, நான் பின்னாடி தூக்குறேன் என்று தூக்கினான். அதிக மெனக்கடல் இல்லாமல் வண்டி மேலே எழும்பியது. கனிமொழியின் முகம் பூரிப்புடன் மலர்ந்தது.
அந்த நேரத்தில் மலையமான் அவள் கண்களுக்கு ஹீரோ போல தெரிந்தான். எவ்வளவு ஈஸியா தூக்கிட்டான் என்று அவள் அவனை வியந்து பார்க்க, அவனோ வழக்கம் போல அவள் புறம் திரும்பாமல் வண்டியை நகர்த்தி வைத்து ஸ்டார்ட் செய்தான். ஸ்டார்ட் ஆகவில்லை. 2-3 முறை முயற்சி செய்த பிறகு பெட்ரோல் இருக்கிறதா என்று வண்டியை ஆட்டி பார்த்தான். நிறையவே இருந்தது. என்ன பிரச்சனை என்று புரியாமல் அவளை பார்த்தான். காலேஜிலிருந்து வரும்போது பாதியிலே நின்னுடுச்சு. ஸ்டார்ட் ஆகவே இல்லை. தள்ளிக்கிட்டு தான் வந்த முணுமுணுப்பாக கூறினாள். அவன் முகத்தில் கடுமை கூடியது. அவளை முறைத்து பார்த்தான். உன் ஃபோன் எங்க? கடுப்புடன் கேட்டான். அட ஏன்பா நீ வண்டி நின்று போனதுக்கு புள்ள என்ன பண்ணும்? ரொம்ப நேரமா மழையில நினைச்சுக்கிட்டு நிக்கிது. கூட்டிட்டு போ. நான் வண்டியை தள்ளி கொண்டு போய் தோப்புல போட்டு வைக்கிறேன். நீ நாளைக்கு வந்து எடுத்துக்க என்றார் சித்தப்பா. சரி சித்தப்பா என்று அவரிடம் ஆமோதிப்பாக கூறிவிட்டு தன்னுடைய வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வா என்று அவளை அழைக்கவில்லை. ஆனால் அவள் ஏறுவதற்காக காத்திருந்தான். என்றைக்கும் இல்லாமல் அன்று கனிமொழிக்கு அவனுடைய கோபம் பிடித்திருந்தது. உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் வண்டியில் ஏறி அமர்ந்தாள். முதல் முறையாக அவனுடைய அருகாமை அவளுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. மனம் இனித்தது. புதிதாக அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்தது. என்னடா இது என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. கூடவே பயமாகவும். அந்த பயத்தினாலோ அல்லது அடித்து ஊற்றிக் கொண்டிருந்த மழையினாலோ அவள் உடல் நடுங்கியது. உள்ளங்கையெல்லாம் சில்லிட்டு போனது. லேசாக சாய்ந்து அவன் முதுகோடு ஒண்டிக் கொண்டாள். அதை அவனும் உணர்ந்தான். ஆனால் எல்லாம் நம் கற்பனை என்று எண்ணிக்கொண்டு வண்டியின் வேகத்தை கூட்டினான். உடனே பிடிப்பதற்காக அவள் அவனுடைய முதுகு சட்டையை பற்றினாள். கம்பிதான் இருக்குல்ல என்று எண்ணி அவன் பல்லை கடித்தான். நீருக்கும் இல்லாம நிலத்துக்கும் இல்லாம இது என்ன வாழ்க்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபத்துக்கு கூட போன் அடிக்காம வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தவ இப்ப எதுக்கு நம்ம சட்டையை பிடிக்கிறா? கடுப்புடன் வீட்டு வாசலில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினான். மழை ஓய்ந்து விட்டது. அவன் மனதிற்குள் அடித்து கொண்டிருந்த புயல் ஓயவில்லை. கனிமொழி இறங்கி வீட்டுக்குள் செல்ல கூடவே அவனும் இறங்கி வந்தான். அடக்கடவுளே, இப்படி தொப்பல நனைஞ்சு வாரியே. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு மழை விட்டோன்னு வரக்கூடாது? அலமேலு துண்டை எடுத்துக்கொண்டு மருமகளிடம் ஓடி வர, ஒரு நாள் மழையில நனைஞ்சா என்ன செத்தா போயிடுவா, போமா உள்ள என்று வீடே அதிரும்படி கத்தினான் மலையமான். சமையல் கொட்டகையில் வேலை செய்து கொண்டிருந்த தாமரை கூட வீட்டுக்குள் எட்டி பார்த்தாள். உள்ளே நின்று கொண்டிருந்த பெண்கள் இருவரும் அதிர்ந்து போய் அவனை பார்க்க, கண்களில் கொப்பளிக்கும் கோபத்துடன் தாயை முறைத்தான் மகன். என்னப்பா? குரலே எழுப்பாமல் கேட்டார் அலமேலு. இந்த வீட்ல நீ என்ன எடுப்புடி ஆளா? உன்னை பார்த்துக்கவே உனக்கு முடியல, துண்டு தூக்கிட்டு ஓடியார என்று தாயிடம் சீறியவன் பிறகு மனைவியின் பக்கம் திரும்பினான். மழையில் நனைந்த கோழி குஞ்சு போல் மாமியார் கொடுத்த துண்டை இறுக பற்றி கொண்டு நின்றவளுக்கு அவனை பார்க்கவே அச்சமாக இருந்தது. மழை அடிச்சு ஊத்துது. வண்டி பாதி வழியில நின்னு போச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சுத்தி முத்தி வயக்காடு. அவ்வளவு இக்கட்டான நேரத்துல கூட நீ எனக்கு ஃபோன் பண்ணல. நானா பண்ணப்பவும் எடுக்கல. அப்படியேன்னு நீ உலகத்தில் இல்லாத பேரழகி. நான் உனக்கு மட்டமா போயிட்டேன்? ரத்தம் தெரிப்பது போல் கேட்டான். குபீர் என்று அவள் முகம் சிவந்து கன்றி போனது. ஃபோன் அடித்தானா? நமக்கா? எப்போது? ஓ, ஃபோன் வண்டி சீட்டுக்குள் கிடந்ததே. நாம் தான் கவனிக்கவில்லையோ? மனதிற்குள் தோன்றும் எண்ணங்களுக்கெல்லாம் வார்த்தை கிடைக்காமல் தடுமாறினாள். சற்று நேரத்திற்கு முன் அவள் ரசித்த அவனுடைய கோபம் இப்போது பூதாகரமாக அவளை பயமுறுத்த மூச்சுக்காற்று சீர்குலைந்தது. ஐயப்பா தம்பி என்ற அலமேலு அவர்களுக்குள் குறுக்கிட முயல அடுத்த நொடியே பக்கத்தில் கிடந்த சேரை தூக்கி சுவற்றில் அடித்தான். பயங்கர சத்தத்துடன் அது தெரித்து விழ, ஐயோ என்ற அலமேலு அலற தாமரை பின்காட்டிலிருந்து கூடத்திற்கு ஓடி வர கனிமொழி திடுக்கிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் உடல் வெடவெடவென்று நடுங்கியது. நீ எதுக்குமா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற? இவ என்ன நீ பார்த்த பொண்ணா? நானே தானே கட்டிக்கிட்டு வந்தேன். நானே பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. போ. சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே, அதுதான் அப்போது நடந்து கொண்டிருந்தது. வாய்க்கு வாய் அவனிடம் எதிர்த்து திமிராக பேசும் கனிமொழிக்கு அப்போது ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நெஞ்சு கூடு படபடக்க துடிக்கும் கீழுதட்டை பற்களால் அழுந்த பற்றியபடி கலங்கி சிவந்த விழிகளுடன் அவனை ஏறிட்டாள். அவனுடைய கோபம் சிறிதும் குறையவில்லை. சொல்லு, நான் யார் உனக்கு? உன் கழுத்துல கிடக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நினைச்சிட்டு இருக்க? இப்பவே எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும்.
சொல்லு. அவர்களுக்கிடையே இருந்த இடைவெளியை குறைத்து கொண்டு அவள் முகத்துக்கு நேராக கையை நீட்டி கர்ஜித்தான். கவனிக்கல. ஃபோன் சீட்டுக்கு அடியில் இருந்தது. ரிங்கு சத்தம் கேட்கல. அழுகையை உள்ளே இழுத்து பிடித்து கொண்டு திணறலாக கூறினாள். முதன்முறையாக அவனை மதித்து விளக்கம் கொடுத்தாள். அது ஒன்றே அவனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த போதுமானதாக இருந்தது. ஆனாலும் கோபம் முற்றிலும் குறைந்து விடவில்லை. விடைத்த நாசியுடன் நெற்றி நரம்பு புடைக்க அவளை முறைத்து பார்த்தான். தன் இயல்பிலிருந்து தப்பி வழிமாறி போன மான்குட்டி போல் மிரண்டு விழித்தவளின் கண்களில் திமிரன் சாயல் சுத்தமாக இல்லை. அவள் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருந்த அகம்பாவம் எங்கு போனதென்றே தெரியவில்லை. கண்களை மூடி ஆழ மூச்செடுத்தான். மகன் சற்று ஆசுவாசமாவதை உணர்ந்த அலமேலு உடனே உள்ளே புகுந்து, புள்ள நடுங்கிக்கிட்டு நிக்குதுப்பா, காய்ச்சல் கீச்சல் வந்துட போகுது என்றார் நயமாக. மகன் இத்தோடு விட்டுவிட வேண்டுமே என்கிற தவிப்பு அவரிடம் இருந்தது. என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. இதுக்கு மேலேயும் நீ அமைதியா இருக்க முடியாது, பேசிதான் ஆகணும் என்று அழுத்தமாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி பைக்கை ஸ்டார்ட் செய்தான். தளர்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தாள் கனிமொழி. அவ்வளவு நேரமும் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் வெடித்து கொண்டு வெளியேற உள்ளங்கையில் முகத்தை புதைத்து கொண்டு குலுங்கி அழுதாள். அத்தியாயம் 18 நிறைவடைந்தது. நன்றி.